எல்லாமே வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு அன்ஷோ தான் பார்க்க போகிறோம், டூத் ஃபேரி. ஆக்சுவலி இதை என்ன பேச போகிறேன் அப்படின்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. வெறும் டைட்டில் மட்டும் எனக்கு தோணுச்சு. அதை வச்சு நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல, கடைசியில் பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு குட்டி பையன் பார்க்கில் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கான். அதை ஒரு பர்சன் தூரமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க, சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவன் கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான். விழுந்து, பாட்டி பாட்டி இங்கே பாரு. ஜேகே பாரு, இதுக்கு தான் நான் சொல்கிறேன் பொறுமையாக விளையாடலாம்ல. பாட்டி இங்கே பாரு, எனக்கு வாயில் ரத்தம் வருது. அச்சோ, என்னாச்சு? வாயை திறந்து காமி. ஏன் குக்கி இப்படி பண்ணுற? இங்கே பாரு, பல்லு வேற உடஞ்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போகலாம், நான் மருந்து தரேன். பாட்டி வேணாம், கசக்கும். அதெல்லாம் கசக்காது, நீ வா, இல்லைன்னா வலிக்கும், வா. ஆமாம் ஆமாம் வலிக்குது, வா போகலாம். இப்போது அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அவங்களும் ஜேகேக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவனை அப்படியே தூங்க வைக்கிறாங்க. தூங்க வைக்கும் பொழுது, ஜேகே அந்த பல் எங்க? தா இங்கே இருக்கே, எடுத்துகிட்டு வந்துடுறியா நீ? ஆமாம். சரி ஓகே, நான் சொல்கிற மாதிரி சரியா? என்ன செய்யணும்? நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்கும். சாக்லேட்ஸா? நிஜமாவா? என்ன பண்ணணும் அதுக்கு? நீ அந்த பல் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி உன் தலைகாணிகளை வச்சுட்டு தூங்கிடுவியான். காலையில் எழுந்து பார்த்தா டூத் ஃபேரி உன் பல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பதிலாக நிறைய சாக்லேட்ஸ்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. நிஜமாவா? சாக்லேட்ஸ் மட்டும்தான் தருவாங்களா? நீ கேட்டால் என்ன வேணால் தருவாங்க. அப்படியா? அப்போ நான் பண்ணட்டா? சரி, தூங்குறியா? இப்போது அவங்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் படுக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பாட்டி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே அந்த டூத் ஃபேரிக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது மார்னிங் எழுந்து பார்த்தா டூத் ஃபேரி வரவே இல்லை. அப்போது ஜேகே பாட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறான். பாட்டி எழுந்துரு, இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி நடக்கவே இல்லை, டூத் ஃபேரி வரவே இல்லை, போ, நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ எழுந்துரு. பாட்டி 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 என்ன பண்ணுற? எழுந்துரு பாட்டி. பாட்டி சே, இதே கனவு எத்தனை தடவை தான் வருமோ தெரில. ஆமாங்க, இவ்வளோ நேரம் ஜேகே கண்டுட்டு இருந்தது எல்லாமே கனவு தான். இப்போது ஜங்குக்கு 27 இயர்ஸ் ஆச்சு. இது அவன் சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஆக்சுவலி ஜேகேவோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவோட அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவங்க ஜேகேவை ஒழுங்காக பார்த்துக்கலான்றதுனால ஜேகே அம்மாவோட அம்மா, அதாவது ஜேகேவோட பாட்டி, அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்துருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாளில் அவங்களும் இறந்துருப்பாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஜேகே அவரோட வீட்டுக்கே வந்திருப்பார். அங்கே திரும்ப அவங்க வீட்டில் அவர் யாரும் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்ததுமே வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக படிச்சிருப்பார். இப்போ அவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஜங்குக்கு எழுந்து பார்த்தா அவர் முகம் ஃபுல்லாக வேர்த்திருக்கு. அவர் கொஞ்சமாக அழுதுருக்காரு. அவரோட பாட்டி ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. இப்போது தூங்காமலே திரும்ப அப்படியே படுத்திருக்காரு. இப்போ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மார்னிங்க்கு ஸ்கிப் பண்ணலாம். இப்போ ஜங்குக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அவருக்கு என்னது பல்லு வலிக்குது. கண்ணாடியில் பார்ப்போம். ஐயோ, என்ன இந்த பல்லு ஆடுது, விழுந்துருமோ? சரி, உள்ளே இருக்கிற பல்லு தானே, பார்த்துக்கலாம். டைம் வேற ஆயிடுச்சு. இப்போ அப்படியே கடகடன்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே உங்கள் சைட் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டூத் ஃபேரி, உங்கள் உலகம் இந்த உலகம் மாதிரி இருக்காது. அங்கே க்ரீன் கலரில் வானம் இருக்கும், பிங்க் கலரில் தண்ணி இருக்கும், செடியில எல்லாம் சாக்லேட்ஸ் லாலிபப்னு முளைக்கும். அண்ட் அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே பல்லு மாதிரியே இருக்கும். அங்கே இருக்கிறவங்க மனுஷங்க எல்லாருக்குமே ரெக்கை இருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃபேரிஸ் தான். இப்போ உங்கள் கிங் உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் இப்போ அவர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து, வயன், இது உங்களோட முதல் முறைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் பத்திரமா போயிட்டு எடுத்துகிட்டு பத்திரமா வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க. சரிங்க அரசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ அங்கேருந்து கிளம்புறீங்க. அந்த அரண்மனையிலேயே ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும். அண்ட் அது வழியாக போனால் இந்த உலகத்துக்கு வந்துடலாம், மனுஷங்க வாழ்கிற உலகத்துக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போது அது வழியாக நீங்கள் வந்துட்ருக்கீங்க. அண்ட் இப்போ அப்படியே அந்த சைடு பார்க்கலாம். ஜங்குக்கும் ரொம்ப களைச்சி உழைச்சி வீட்டுக்கு வந்துட்டார். வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது சாப்பிடவே விழுந்துட்டியா? காலையிலேருந்து ஆட்டம் கட்டிகிட்ருக்க.
அவரை பல்ல பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது அவர் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அந்த பல்லை அப்படியே பக்கத்துலேயே வச்சுட்டு போய் மவுத் வாஷ் பண்ணிட்டு வந்து திரும்ப சாப்பிட கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே தூங்கலான்னு போகிறாரு. தூங்குவோம். ஐயோ இங்கே தான் வச்சுருக்கோமா அதை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அந்த பல்லை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட போகிறாரு. பட் சடனாக அவருக்கு அவங்க பாட்டி ஞாபகம் வருது. ஜங்குக், உனக்கு சாக்லேட்ஸ் நிறையா வேணுமா? அப்படின்னா அதை நீ டிஷ்யூ பேப்பரில் சுற்றி உன் பில்லோ கடையில் வச்சு தூங்கினேன்னா டூத் ஃபேரி வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் தருவாங்க. இது ஞாபகம் வந்ததும் அவர் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு அவர் பாட்டியை நினச்சி. இப்போது அகைன் அந்த பல்லை டஸ்ட்பினில் போடலான்னு போகிறாரு. பட் அவருக்கு ஏதோ ஒன்று தோணி திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி அவர் பில்லோ கடையில் வச்சுட்டு இப்போ அப்படியே மேலே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியும் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் என் பாட்டிக்காக அப்படின்னு அவர் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது டைம் ஒரு 12:30 இருக்கும். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ரூம்குள்ளே வரீங்க. நீங்கள் ஆக்சுவலி இப்போ உங்கள் சைஸை மாற்றிட்டு சின்னதாக இருப்பீங்க. அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து பறந்து அவர்கிட்ட வரீங்க. வந்து இப்போ அவர் அப்படியே அந்த சைடு பார்த்து திரும்பி படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் பொறுமையாக அவரோட பில்லோவை தூக்கிட்டு அப்படியே உள்ளே பார்க்குறீங்க. உள்ளே அந்த பல் இருக்குது. நீங்கள் பயங்கர குஷியாகிடுறீங்க. இப்போது பில்லோக்குள்ளே போய் நீங்கள் அதை எடுக்கலான்னு பார்க்கும்பொழுது ஜங்குக்கு அப்படியே திரும்பி உங்கள் ரெக்க மேலேயே கையை வச்சு படுத்துடுறாரு. நீங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் அப்படியே துடிக்கிறீங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஐயோ இவன் என்ன ரெக்க மேலே கை போட்டிருக்கான்? டேய் விட்டுடா, கையிடுற. ஐயோ என் ரெக்க வேறு பிஞ்சு போயிடுமே, அப்புறம் நான் எப்படி போவேன்? டே விட்டுடா என்ன. இப்போ அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அண்ட் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நின்றுடுறீங்க. அப்பா, யூஸ்வலாக நம்ம ஊர் பசங்க தானே அழகாக இருப்பாங்க, இவன் என்ன அவங்கள விட அழகாக இருக்கான். நம்ம வர வழியில் ஒன்று பார்த்தோமே, முயல் குட்டி, அது மாதிரியே இருக்கான்ல. ஐயோ இவன் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இப்போ இவன்கிட்ட எப்படி தப்பிக்கிறேன்னு தான் பார்க்கணும். ஐயோ இவன் வேறு கையை எடுக்கவே மாட்டானே. நம்ம வேணா ஊதி பார்க்கலாம். இவன் என்ன நல்லா தூங்குறான். இது சரிப்பட்டு வராது, பேசாமல் கடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு போட்டு நறுக்குன்னு கடிச்சு வச்சுடுறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே சினிங்கிட்டே பட் அந்த கையை கொஞ்சம் கூட எடுக்காமல் இன்னொரு கையை எடுத்துகிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு தூக்கத்துலேயே. அண்ட் அப்படியே உங்ககிட்ட வந்து அவர் கையவே சொரிஞ்சுக்கிறாரு. சொரிஞ்சிட்டு திரும்ப படுத்து தூங்கிடுறாரு. இவன் என்ன கையவே நவுத்த மாட்டான். இப்போ நான் எப்படி போகிறது இங்கேருந்து? இவனும் அழகாக வேறு இருக்கான். உடனே போகணுமா என்ன? கொஞ்ச நேரம் கழித்து போவோமே அப்படின்னு இப்போ நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டே அப்படியே அங்கேயே தூங்கிட்டீங்க. நீங்கள் தம்ம தோன்றிருப்பீங்க இப்போது. அதனால் அவருக்கும் பக்கத்தில் யாரும் இருக்கிற மாதிரியே தோணலை. அவரும் நல்லா தூங்கிட்டாரு. இப்போ மார்னிங் ஜேகே என்ன கை வலிக்குது. என்னது என்னது? அவர் உங்களை பார்த்துட்டாரு. இத்தனை பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது. ஆனால் பட்டாம்பூச்சிக்கு எங்க? ஐயோ என்னது இது? இப்போ அப்படியே அவர் ஒரு கண்ணாடி எடுத்து போடுறாரு. போட்டுட்டு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் முகம் தெரியுது. இந்த மாதிரி பட்டாம்பூச்சியெல்லாம் இருக்கா என்ன? இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பொண்ணு மாதிரி இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஐயோ இப்போ அவர் அப்படியே இந்த கையை பிடிச்சி ஆட்டுறாரு. ஏ ஏ ஏ எழுந்துரு. இதுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு வேறு தெரியலையே. பயமாக வேறு இருக்கே. இது எழுந்து ஏதாவது பண்ணிடுச்சுனா. ஜங்குக், நீ எவ்வளோ பெரிய ஆள். தம்மா தூண்டு பட்டாம்பூச்சி, சரி பட்டாம்பூச்சியான்னு தெரியல, தம்மா தூண்டு பூச்சிக்கு யாராவது பயப்படுவாங்களா அப்படின்னு இப்போ நீங்கள் அப்படியே அதை சுண்டி விடுறாரு உங்களை. நீங்கள் அப்படியே பறந்து போய் விழுறீங்க. ஏய் யாரா அவன்? ஏ பூச்சி, என்ன நீ பேசுகிற? டேய் யாரை பார்த்துட்டா பூச்சின்ற? நீ தான் முயல். முயலா? ஏய் நீ யாரை முதல்ல இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது வந்து அது அது இப்போ நான் யாருங்கிறது தான் உனக்கு முக்கியமா? இங்கே பாரு, என் ரெக்கையை என்ன பண்ணி வச்சுருக்க பாரு. நான் என்ன பண்ணேன்? அச்சோ பிஞ்சிருக்கே. ஆமாம் தெரியுதா, நீ தான் பிச்சை. நான்லாம் ஒன்றும் பண்ணல, பொய் சொல்லாத. நேற்று நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் பல்ல எடுக்கலான்னு வந்தேன், என் ரெக்கை மேலே கையை போட்டேன். பல் எடுக்கலான்னு வந்தியா? ஓ அப்போ நீ டூத் ஃபேரியா? ஆமாம் ஆமாம், உங்கள் ஊரில் என்ன அப்படி தான் சொல்கிறாங்க எல்லோரும். நீங்களாம் நிஜமாகவே இருக்கீங்களா? அப்போது இருக்க மாட்டோமா? இல்லை இல்லை அப்படி சொல்லலை. என் பாட்டி உன்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நான் நம்பினதே இல்லை. ஓஹோ சரி,
நீ அந்த பல்லை கொடுத்தேன்னா நான் கிளம்புவேன். ஆ சரி. அதுக்கு முன்னாடி சாக்லேட்ஸு கொடு. சாக்லேட்டா? என்ன சாக்லேட்டு? ஆமாம், என் பாட்டி சொல்லியிருக்காங்க நீ பல்ல எடுத்துகிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போவ அப்படின்னு. ஓ, அப்படிலாம் வேறு சொல்லியிருக்காங்களா? ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ முன்னாடி? யார்? அது என் சொந்தக்காரங்க. ஓ, அப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்களா? பின்ன இருக்க மாட்டேம்மா. நீ நிறைய கேள்வி கேட்காத, நீ பல்ல கொடு, நான் கிளம்புறேன். சரி இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. போயிட்டு அந்த பல்லை வாங்கிட்டு, தேங்க்ஸு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன், வேறு பல்லு விழுந்துச்சுன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பறக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் ரெக்கை தான் பிஞ்சிருக்கு. அப்படியே டொப்புன்னு விழுந்துட்டீங்க. விழுந்ததும் அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஏய் முயலே, எதுக்குடா சிரிக்கிறேன் என்னை பார்த்து? இங்கே பாரு, ஏதோ நீ பார்க்குறதுக்கு குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கேன்னு உனக்கு பல்லு கொடுத்தா ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை என்ன முயல் குயிலுன்னெலாம் கூப்பிட்ட அவ்வளோதான், பல்ல தட்டி கையில் கொடுத்துருவோம் பார்த்துக்கோமா. என்னது, டூத் ஃபேரி பல்லே நீ தட்டிடுவியா? அவ்வளோ திமிரா உனக்கு? இங்கே தட்டு தட்டு பார்ப்போம் அப்படின்னு நீங்களும் அவர்கிட்ட வைக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் தம்மத்தோன்னு இருக்கீங்க. அதை பார்த்து அவர் டப்புன்னு சிரிச்சிட்றாரு. இங்கே பாரு, நான் வந்து என் ஹைட்டை வச்சு கலாய்க்காத. நான் வந்து உன் பல்ல எடுக்கணுன்றதுக்காக நான் குட்டியாக மாறியிருக்கேன். நான் உன் ஹைட் இருப்பேன் தெரியுமா? ஓ, ஏன் ஹைட் இருப்பியா நீ? உன் ஹைட் இல்லைனாலும் உன்னை விட கொஞ்சம் குட்டியாக இருப்பேன். இங்கே மாறி காட்டு பார்ப்போம். அதெல்லாம் மாற முடியாது, என் ரெக்கை தான் பிஞ்சிருக்குல்ல, அது சரியானால் தான் மாற முடியும். ஓஹோ, சரி ஓகே. பல் எடுத்துகிட்டு கிளம்புறியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. உன்ன மாதிரி வெட்டியாலாம் நான் சுற்றிட்டு இல்லை. என்ன, நான் ஆல்ரெடி மிஷினில் தான் இருக்கேன். என் வேலையை தானே நான் பார்த்துட்ருக்கேன். ஓஹோ, பல்லு தூக்குறது தான் உங்கள் மிஷினா? இங்கே பாரு, எனக்கு கலாய்ச்சதெல்லாம் போதும். நீ தான் என் ரெக்கையை பிடிச்சிருக்க. இதை எப்படியாவது சரி பண்ணி கொடு, இல்லைன்னா என்னால் என் உலகத்துக்கு போக முடியாது. என்னது, ஓ உலகமா? உனக்கு வேறு உலகம்லாம் வேறு இருக்கா? ஆமாம். என்னது, புது உலகமா? நீ டூத் ஃபேரிங்கிறதே என்னால் நம்ப முடியல. உண்மையை சொல்லு, நீ லேப் ராட்டு தானே? ஏதாவது சயின்ஸ் லேப்லேருந்து தப்பிச்சு வந்துட்டியா? என்ன என்ன நீ அசிங்கப்படுத்திகிட்டே இருக்க? இந்த பாரு பன்னி பயலே. என்னதே? சரி, இங்கே பாரு, நீ என்னை காயப்படுத்தியிருக்க. என்னை சரிப்படுத்திட்டு நீ அனுப்பிடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஹலோ, எனக்கும் உங்ககிட்ட பேசணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நானும் உங்ககிட்ட பிடிச்செல்லாம் பேசிட்டு இல்லை. எனக்கு நீ யாருன்னே தெரியாது. இதில் எங்கேருந்து உனக்கு எப்படி வைத்தியம் பார்க்கணுன்னு மட்டும் தெரியும். இங்கே உனக்கான டாக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. நீ பேசாமல் உன் உலகத்துக்கு மூட்டையை கட்டு, அங்கே போய் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. இதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் அப்படியே இருந்தோம்னா இது தானாகவே ஒட்டிக்கும். ஓஹோ, அதான் தானாகவே ஒட்டிக்கும்ல, அப்போ உலகத்துக்கு போக வேண்டியதானே. லூஸ் மாதிரி பேசாத. என் ரெக்கை இல்லாமல் என் உலகத்துக்கு போகிற வழி திறக்காது. சரி, அப்போது வீட்டை விட்டு கிளம்பு. வீட்டை விட்டு கிளம்புறதா? இங்கேருந்து எங்கே போகிறது? எனக்கு இந்த உலகமே என்னன்னே தெரியாது. நீ தானே சொன்ன உன் சொந்தக்காரங்கள்லாம் முன்னாடியே வந்திருப்பாங்கன்னு. இங்கே யாராவது இருப்பாங்க, போய் தேடி கண்டுபிடி. உங்களுக்குள்ளே இந்த சீக்ரெட் கோட்லாம் கிடையாதா? அப்படின்னா சுத்தம். அப்போ உன்னை நான் தான் மேட்ச் ஆகணுமா? என்ன நீ மேட்ச் ஆகணும்லாம் சொல்கிற? நீ தான் என் ரெக்கையை பிச்சிருக்கேன், அதனால மரியாதையாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கோ. உன்னெல்லாம் பார்த்துக்க முடியாது, மரியாதை இங்கேருந்து கிளம்பு. இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை பிடிக்கிறதுக்காக உங்களை துரத்திட்டுருக்காரு. ஏ பூச்சி நின்று, டே போடா பன்னி பையலே, என்னை விட, துரத்தாத, போ அங்கே போ அப்படின்னு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு ட்ராவருக்கு கீழே போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. அவரும் உங்களை அப்படியே அடியில் குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு பூச்சி, மரியாதையாக வெளியே வந்துரு. என்னாலலாம் உன்னை பார்த்துக்க முடியாது. நீ வேற தொணன்னு பேசுகிற. எனக்கு இப்படி பேசுகிறவங்களே பிடிக்காது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வரமாட்டேன், நீ போ அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அவரும், இவகிட்ட பேசிகிட்டு இருந்தால் டைம் சரியாகாது, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்கு வேறு, நான் போய் ரெடி ஆகிறேன். அவர் பாத்ரூம்குள்ளே போக அப்படியே நடக்கிறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அவர் கரெக்டாக டோர் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் அவர் கால்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே டப்புன்னு குதிச்சிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுற? ஒரு பையனை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, மரியாதை வெளியே போ. நீ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் கூட அறிவில்லை, மனசில் சென்சில். எதுக்கு இப்போ கத்துற? ஆமாம், இது என்ன இடம்? இது என்ன இடம்னே உனக்கு தெரியாதா? ஆமாம், இது என்ன குட்டி குட்டியாக நிறைய டப்பாவை வச்சுருக்கேன், இங்கே என்னது இது அப்படின்னதும் அவர், இதுதான் பாத்ரூம், இங்கே தான் குளிக்கணும். குளிக்கணுமா? அப்படின்னா நீ குளிக்க கூட மாட்டியா? நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போது இந்த உங்கள் மேலெலாம் நாத்தம் அடிக்காது? அழுக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்களாம்? அழுக்காக இருந்தாவா? எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ரூம் இருக்கும். அதுக்குள்ளே போனால் நாங்கள் வெளியே வரும்பொழுது அப்படியே பளிச்சுன்னு ஆகிடுவோம். ஓஹோ,
சரி இந்த கதை கேட்கலாம் எனக்கு டைம் இல்லை, வெளியே போறியா? நான் குளிச்சுட்டு வரேன். ம் சரி ஓகே. ஆமாம் நீ எப்படி குளிப்ப? ஏச்சி அதெல்லாம் காட்ட முடியாது, போ வெளியே போ. இப்போது நீங்களும் நான் என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே வரீங்க. இப்போ அவரும் குளிச்சுட்டு வெளியே வராரு. அவர் ஒரு டவல் மட்டும்தான் கட்டிட்டு வெளியே வராரு. நீங்கள் அவரை பார்த்து வாவ் ஏ பன்னி நீ செம்மையாக இருக்க. என்னது? ஆமாம், எங்கள் ஊர் பசங்களாம் இப்படி இருக்க மாட்டாங்க, நீ ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்க. ஆமாம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குதிச்சு குதிச்சு பக்கத்தில் ஒரு பெஞ்சில் ஏறி நின்று அவரோட ஆப்ஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி கூசுது. கையிடு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் கேட்காம தொடுவியா நீ பாட்டுக்கு, தள்ளு. இப்போ அவரும் அப்படியே ரெடி ஆகிட்ருக்காரு. ரெடியாகி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு உட்கார்றாரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே நீங்களும் அவர் பக்கத்துலேயே உட்காந்து ஏக்கமாக பார்த்துட்ருக்கீங்க. பூச்சி என்ன நீ இப்படி பார்த்துட்ருக்க? எனக்கும் பசிக்குது. பசிச்சா வெளியே போ, குட்டி குட்டி புழு பூச்சி ஏதாவது இருக்கும், போய் சாப்பிடு. ஏச்சி நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதா தான் நாங்களும் சாப்பிடுவோம். ஓஹோ பரவாயில்ல, இதுலையாவது நமக்கு ஒற்றுமை இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு தரமாட்டியா? சரி அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் வெளியே கிளம்புறாரு. அப்படியே கிளம்பும்பொழுது உங்களை உள்ளே வச்சு லாக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்னை உள்ளே விட்டுட்டு போகிற, நானும் வரேன் உன்னோட. அதெல்லாம் இல்லை, வெளியே வந்தால் உனக்கு தான் ஆபத்து, உள்ளே ஏறு. இல்லை 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 நானும் வருவேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல ப்ளீஸ். அப்போ உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா? முதல்ல உன் உலகத்துக்கு கிளம்பு. எனக்கு ரக்க சரியாச்சுன்னா நான் கிளம்பிடுவேன் ப்ளீஸ், அது வரைக்கும் நான் உன் கூடவே வச்சுக்குவேன், எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கும். இப்போ சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை உள்ள தள்ளி லாக் பண்ணிடுறாரு. அப்படியே அவர் போக போக பார்த்தா அவரோட முதுகில் ஏதோ தொங்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே ஷர்ட்டை தூக்கி பார்த்தா நீங்கள் தான் அங்கே தொங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த டோருக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அது வழியாக பூந்து வந்திருப்பீங்க. அப்படியே அவர் ஷூ வழியாக ஏறி இப்போ அவர் முதுகில் தொங்கிட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்த்ததோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்து பிரைட்டாக சிரிக்கிறீங்க. அவர் பயந்து போய் நீங்கள் என்ன பண்ணுறேன், நான் இன்னும் உள்ளே தானே வச்சு பூட்டிட்டு வந்தேன், உனக்கு தெரியாதா, நான் தான் தம்மத்தோன்னு இருக்கேனே, பூந்து வந்துடுவேன். அது சரி, இப்போ ஒன்றையும் கூட்டிகிட்டு போய் ஆகணுமா? கண்டிப்பாக. சனிய இப்போ ஏதாவது சொன்னியா? இல்லைம்மா ஒன்றுமே சொல்லலை, நீ பாட்டுக்கு சமத்தா உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவர் ஷோல்டரில் உட்காந்துக்கிறீங்க. ஆஃபீஸும் ரீச் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போனதுமே ஒரு பொண்ணு அவர்கிட்ட ஓடி வந்து, ஹே ஜங்குக் இன்றைக்கி என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு? அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஷீலா, லேட்டாக தான் எழுந்திரிச்சுனா அதான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணுறா. உங்களுக்கு அவரை பார்க்கவே பிடிக்கல அவளை. ஸோ நீங்கள் அப்படியே குதிச்சு போய் பக்கத்தில் ஒரு ஆணி இருக்கும், அதில் அப்படியே அவளோட முடியை எடுத்து மாட்டி விட்டுடுறீங்க. இப்போ பொறுமையாக திரும்ப ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவள் உங்களெல்லாம் கவனிக்கவே இல்லை, நீங்கள் ரொம்ப தம்ம தூண்டிருப்பீங்க. அப்போது சரி ஷீலா ஆல்ரெடி எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னதும் இப்போது ஜங்குக்கும் அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவளையே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அவளும் சடனாக திரும்பினதும் அவளோட ஒரு முடிக்கு அப்படியே கட் ஆகிடுது. அவள் அப்படின்னு கத்துறா. அப்போது ஜங்குக்கு அவளை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ அவர் உங்களை பார்த்து, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. உனக்கு எதுக்கு அவளை பிடிக்கணும்? அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவளை பிடிக்கல. அவள் உங்ககிட்ட ஓவராக பண்ணுறா. அவள் என் ஃப்ரெண்டு, என் கூட வேலை செய்கிற பொண்ணு. ஓஹோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பீங்களா மனுஷங்களா, சீச்சி அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதும் அவரும் சிரிச்சிட்டு அப்படியே இந்த டே அப்படியே முடியுது. காலையில் நீங்கள் வரும்பொழுது அவ்வளோவா வெளியே எதுவும் கவனிச்சிருக்க மாட்டீங்க, பிகாஸ் நீங்கள் ஜங்கு கூட சண்டை போட்டுகிட்டே வந்திருப்பீங்க. பட் இப்போது நீங்கள் வானத்தை பார்த்தா இப்போ ஒரு ஈவினிங் டைம் தான் இல்லையா, ஸோ ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இது என்ன வானம் இப்படி இருக்குது, ஏன் இப்படி தானே இருக்கும்? இல்லை எங்கள் ஊர்லலாம் வானம் க்ரீன் கலரில் தான் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்குமா? ஆமாம். உங்கள் ஊரில் என்ன ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது? ஆமாம், இங்கே காலையில் ப்ளூ கலரில் இருக்கும், ஈவினிங் ஆரஞ்சு கலரில் இருக்கும், நைட்டு பிளாக் ஆகிடும். ஓஹோ இப்படிலாம் ஆகுமா? அப்புறம் இது என்னது செடியிலலாம்? செடியில் என்ன இருக்கும்? பூ தான் இருக்கும். பூவா? இது இது ஆனால் எங்கள் ஊர்லலாம் சாக்லேட்ஸு லாலிபாப்ஸ் தான் இருக்கும் தெரியுமா? ஓஹோ அதான் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் சாக்லேட்ஸ் வச்சுட்டு பல் எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஆமாம். அது சரி, இந்த பல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது சொல்ல மாட்டேனே. ஏன்? அதெல்லாம் சீக்ரெட், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ நீங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வந்து
சாப்பிட்டுட்டு அப்படியே ஜங்குக் போய் படுக்கிறாரு. நீங்களும் ஜங்குக் பக்கத்துலேயே போய் படுத்துக்கிறீங்க. அப்போ அவர், ஏ எதுக்கு நீ என் பக்கத்தில் வந்து படுக்கிற? நீ தம்மா தொண்டு தானே இருக்க, போய் டேபிளில் தூங்கு போ. டேபிள்லையா? அங்கெல்லாம் தூங்க மாட்டேன், நான் இங்கே தான் தூங்குவேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பாரு, இதெல்லாம் தப்பு. மரியாதையாக போய் தூங்கு போ. நேற்று ஏதோ தெரியாமல் நான் உன் மேலே கை போட்டுட்டேன், அதனால நீ தூங்கிட்ட. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, அங்கே போய் தூங்கு. இல்லை இல்லை இல்லை, அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அவரும் இதுக்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. இப்போது உங்கள் ரெக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே மார்னிங்க்கு ஸ்கிப் ஆனோம் அப்படின்னா ஜங்குக் தான் முதல்ல எழுந்திருக்கிறாரு. எழுந்து பார்த்தா ஒரு ஹேண்ட் அவர் அப்படியே ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கு. அவர் டக்குன்னு பயந்து போய் பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் நேற்று குட்டியோண்டு இருந்திருப்பீங்க இல்லையா, உங்கள் ரெக்கை கொஞ்சமாக சரியானதுனால இப்போ நீங்கள் திரும்ப உங்களோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க. ஹைட்டெல்லாம் ஆயிட்டீங்க. இப்போது அவர் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சாதாரண பொண்ணு மாதிரியே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஹேர்லாம் பர்பிள் கலரில் இருக்குது அண்ட் உங்கள் ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது. மூடி இருக்கும் பொழுதே அது அவ்வளோ பேசுது. அண்ட் அவர் அப்படியே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் பெரிய இயரிங்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த இயரிங்ஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் ரெக்கையெல்லாம் கூட ரொம்ப பெருசாக இருக்குது, அதுவும் பர்பிள் ப்ளூ கலரில் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன் இல்லையா, லெஃப்ட் சைடில் ஒரு பிக்கு, அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் அழகாக மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. இப்போ சடனாக நீங்கள் டப்புன்னு கண்ணை முழிக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து பயந்துடுறாரு, தள்ளி போய் படுத்துக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது நீங்கள், என்னப்பா நான் பழைய மாதிரி ஆயிட்டேன். ஓ, இப்படி தான் இருப்பியா நீ? ஏன்? இல்லை இல்லை, சும்மா கேட்டேன். சரி, ஓகே. எப்படியும் நான் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் சரியாயிட்ருக்கேன். அதனால் நான் சாக்லேட்ஸ்லாம் எதுவும் கொண்டு வரல. உனக்கு நான் 3 விஷ் தரேன். உனக்கு என்ன தோணுதோ நீ கேளு, அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நீ என்ன ஜீனியா? ஃபேரின்னு தானே சொன்னேன்? அதெல்லாம் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் பவர்ஸ் இருக்கும். நீ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொன்னதும், உன்னை நம்ப முடியலையே, நீ வேணால் ஏதாவது ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னதும் அவர் அப்படியே, அதான் நீ அங்கே போகாமலே அந்த டேபிளை தூக்கி போடு பார்ப்போம். நீங்களும் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடக்கு போடுறீங்க. போட்டதும் டப்புன்னு ஒரு லைட் வருது அண்ட் அப்படியே அந்த டெஸ்க் அப்படியே நகர்ந்து பக்கத்தில் நிற்குது. அவரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. வித்தக்காரி தான் போல நீ அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு லூஸு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர், என்ன நீ ஒரு விஷயம் வேஸ்ட் பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, அப்போ இது சும்மா ட்ரையல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான், ஒரு விஷ் போச்சு, இன்னும் 2 தான் இருக்குது, யோசிச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து எழுந்திருக்கிறீங்க. அப்புறம்டா நான் இது ஒரு பாட்டிலே முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. ஸோ நான் இதுக்கு வந்து 2/2 போட்டுடுறேன், கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன். இதை வந்து 1/2 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நான் உங்களை 2/2 மீட் பண்ணுறேன். அன்டில் தட், திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். மறக்காமல் லூனாக்கும் பாய் சொல்லிவிடுங்க. சராங்கே.